வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோகமான பதிவு தான். அதாவது காலப்பகை தசைன்னு பேருங்க இதுக்கு, இந்த பதிவுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எதனா ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறப்போம் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்கிறேன். சனி, அதாவது சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் யார் எந்த குழந்தை பிறந்தாலும் அவங்க பிறந்ததில் இருந்து 2 வருட காலங்கள் காலப்பகை தசையில பிறந்ததா கணக்கு வச்சுக்கணுங்க. இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உடல் உபாதைகள், ஏதாவது ஒரு கண்டங்கள் இதெல்லாம் நடந்தே தீரும். இது அனுபவம் தான். இதில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4-5 ஜாதகத்தில் நான் இதை குறித்து வச்சுருக்கேன், ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு முதல் உதாரணமே என்னுடைய மூத்த மகன் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருந்தாங்க. அவன் பிறந்ததுல இருந்தே ஒரு இப்படியும் மாதத்தில் 2 நாள் 3 4-5 நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கைமா தான் இருப்போம். கண்டிப்பாக ஏதாச்சும் வயிற்று சம்மந்தமான தொந்தரவுகள், ஏதோ ஒன்று ஜுரம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் அதை அனுபவத்தில் பார்த்துட்டோம். அவன் மீன லக்னம், கடகராசி, சனி 4 2003 பிறந்ததால் சனி தேசம் 5 வருஷம் வரைக்கும் இருந்தது. கண்டிப்பாக அந்த 5 வருஷமும் பாதிப்பு இருந்தது. ஆனால் அந்த 2 வருஷம் தீவிரமாக இருந்ததுங்க. அதனால் அவங்க அந்த எந்த குழந்தை அந்த காலப்பகை தசையில் பிறந்தாலும், அதாவது பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு நோய் நொடி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு அனுபவிச்சு தான் தீருவாங்க. நீங்கள் வேணால் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அதே மாதிரி இருந்ததான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு நல்ல அற்புதமான தீர்வுகளான்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் குழந்தைய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டும் போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெரிய பாதிப்புலேருந்து குறையும். கண்டிப்பாக ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் இல்லையா? நமக்கு அங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு நீங்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். சரிங்களா? செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலப்பகை தசையை நாம் வெல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.